வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட் இல்லைனா கூட கண்டமெனிக் வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாக்குறீங்க, வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்க டைட்டிலும் தமிழிலும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சகோ, நம்ம மோடியோட 3.0 ஆட்சி ஆரம்பிக்க போகுது. ஆனா எங்க ஆட்டம் வெறி தனமா இருக்கும். சும்மாவே நம்ம தலையும் ஆடுவான், இப்ப இன்வேற பண்ணிட்டாரு. சும்மா ஃபுல் வைப்புல தான் இருப்பாரு. ஆனா சகோ, கடந்த 2 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம மோடி மெஜாரிட்டியா வின் பண்ணிட்டாரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்ன திரும்ப நடந்துச்சு? பாஜகவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க நம்ம காங்கிரஸ். பாஜக 294 தொகுதினா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 234 தொகுதி வந்துட்டாங்க. இப்ப பாஜகவோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இப்படிதான் சகா இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் எங்கேயுமே போக விடாம பக்கத்தாலே சீடு போட்டு உட்கார வச்சுட்டு நம்ம மோடி. இவங்க 2 பேரும் போய் காங்கிரஸ் பக்கம் சேர்ந்தாங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரு. அதனால 2 பேரும் பக்கத்தாலே உட்காருங்கடா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏ தம்பிங்களா, அண்ணன் விட்டு எங்கேயும் போயிடாதீங்கடா. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? ஆனா இந்த எலெக்ஷன்ல நடந்த சரியான சம்பவம்னா இதுதான் சகோ. நம்ம தமிழ்நாட்டுல 40க்கு 40 தொகுதியை வின் பண்ணி நம்ம டிஎம்கே வின் பண்ணிட்டாங்க. ஆனா சகோ, நான் எக்ஸாம்ல சென்டம் அடிச்சவங்கள தான் பாத்திருக்கேன். ஆனா எலெக்ஷன்ல சென்டம் அடிச்சவங்கள நான் இப்போதான் பாக்குறேன். அநியாயத்துக்கு 40 தொகுதி வந்துட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு தொகுதி கூட வரலையே. ஏடிஎம்கே கூட விடுங்க, பாஜக அதாவது நம்ம அண்ணாமலை எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு, அங்கிங்க இங்க ஓடினாரு இங்க ஓடினாரு. அட்லீஸ்ட் அந்த தருமபுரியில வரும்னு நினைச்சேன், அப்பயும் வரலையே. வாய்ப்பு இல்ல ராஜா. ஆனா டிஎம்கே கூட கூட்டணி வச்சது யாரு? காங்கிரஸ். அதனால தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாஜக ஒரு இடம் வரல, ஆனா காங்கிரஸ் 40 இடம் வந்துட்டாங்க. பாஜகவுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒரு இடம் கூட இவனுக்கு வந்துடக்கூடாதுடா அப்படின்னு நினைச்சாங்க. இந்த கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை வருவாருன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்கன்னு நினைச்சேன். நானும் எதிர்பார்த்தேன். ஆனா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ராமத்து போட்டு விட்டாங்க அண்ணாமலைக்கு. ஆனா சகோ, யாரு வின் பண்ணாலும் யாரு தோத்தாலும் நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்க போகுது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேணா மாறலாம், ஆனா நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்க போகுது. இதை பத்தி பேசி நம்மளுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை. இருந்தாலும் வேற கண்டென்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அதுக்காக நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மறக்காம கீழே லைக், ஷேர், கமெண்ட், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கரெக்டா 27 சப்ஸ்கிரைபர் தான். சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, பள்ளி விட்டுருங்க. சரி சகோ, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாமா? இங்க இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.